இது ஒரு வெண்டிக்காய் கறி. இதுக்குள்ள எண்ணெய் நல்லெண்ணெயில் அப்படி ஒரு வெந்தயத்தை போட்டு வதக்கி, வெந்தயத்துக்கு மேலே ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கி, வெந்தயத்துக்கு மேலே ஒரு மஞ்சத்தூளை போட்டு, அதுக்கு மேலே பூண்டை போட்டு வதக்கி அதுக்கு மேலே வெண்டிக்காயை வதக்கி, அதுக்கு மேலே நம்ம வந்து வெண்டிக்காய் வதங்கின உடனே கொஞ்சம் தூளை அப்படியே கை மசாலா தூள் அப்படியே ஒரு வதக்கி தூளை கொஞ்சம் அதில் போட்டு அது தலைமையில் போட்டு கொஞ்சம் வதக்கி தூளை கொஞ்சம் அள்ளி போட்டால் வயிற்றால ஓடி ஓகே இப்படி ஒரு பெரட்டி அப்படியே கம்மன்ட்டு ஒரு வாசம் வருது. அப்படியே வதக்கிட்டு அது மேலே 2 தக்காளி அது மேலே போட்டு, இந்த தக்காளி தண்ணியிலேயே அப்படியே அந்த வெண்டிக்காய் வதங்கி வரைக்கல ஒரு டேஸ்ட்டு வறுமை பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பிடிச்சிங்கண்டா நாக்குக்கு அந்த லைட்டாக அதில் கொஞ்சம் புளியை விட்டு ஒரு பாலை விட்டு இறக்கணும்டா சொல்லி வேலை இல்லை. சொல்லட்டி அடிக்கலாம் 2 சட்டி சோறு. மக்களே, மானமுள்ள சகோதரிகளே யாவரையும் இந்த நேரத்தில் கூட வெண்டிக்காய் கறி இந்த கோதாவுக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். இது நல்ல அந்த தக்காளியுடைய இது வதங்கி அந்த சாறு அதில் இறங்கின உடனே நீங்கள் அப்படியே கொஞ்சம் புளியை விட்டு அதில் மேலே கொஞ்சம் பாலை விட்டு நீங்கள் பால் கொதிக்கிறதுக்கு முன்னுக்கு இறக்கி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் 1.25 சட்டி சோறு அப்படியே தின்னு போட்டு எழும்பி அப்படியே படுத்து தூங்கி டயபெட்டிக் வந்து அதுக்கு போய் ஆஸ்பத்திரியில் மருந்து எடுத்து சோறை குறைவா சாப்பிடுங்க மக்களே. மரக்கறியை கூட சாப்பிடுங்க மக்களே. நான் சொல்கிறத கேளுங்க மக்களே. சாப்பிட்டு தூங்காதீங்க மக்களே. நடவுங்க மக்களே. காலையில் எழுதி எக்ஸசைஸ் செய்யுங்க மக்களே. நல்லா வெஜிடபிள் சாப்பிடுங்க மக்களே. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க, நல்லா எக்ஸசைஸ் செய்யுங்க. இப்போ இந்த கோதாமையில் இந்த புளிக்கோதாவை விடுவோம். புளிக்கொட்டை பரவாயில்ல, புளிக்கொட்டை தான் விடக்கூடாது. புளிக்கொட்டை பரவாயில்ல. இந்த வெண்டிக்காய் வந்து உடையாமல் இருக்கணும். அதுதான் வெண்டிக்காய் கறிக்குரிய டயலண்ட் மாஸ்டர் பிளான். வெண்டிக்காய் வந்து உடையக்கூடாது. ஒரு வெண்டிக்காயும் உடையக்கூடாது. அவியவும் உடையக்கூடாது வெண்டிக்காய். இது மேலே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் முழுங்கி வர விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு இறக்கைக்குள்ள கொஞ்சம் பாலை விட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிருக்கு. தண்ணி அப்படியே விட்டு வெண்டிக்காய் அப்படி உடையாமல் அப்படி ஒரு கொதிக்க விட்டால் சரி. மூடி விட்டோம்னா நீங்கள் வெண்டைக்காயோ வெண்டைக்காயோ அதுங்க சரி. வெண்டைக்காய்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. வெண்டிக்காய் தான் சரி. வெண்டிக்காய் நான் தின்ற காய மாறி அவ்வளோதான். மை ஃப்ரெண்ட்ஸ், வாங்கோ ஓடி வாங்கோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தூக்கி போட்டு உடைப்போம். வந்து சாப்பிடுங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிட விரும்பினீங்க வரலாம், வந்து சாப்பிடலாம். உப்பை கொஞ்சம் போடும். விருப்பம் உள்ளவங்க வரலாம். இப்போ அவர் வந்து ஒரு சால்ட்டு கொஞ்சம் சேர்க்குறார். பைச்சி சால்ட்டு, அனியன், இது வந்து டொமாட்டோ. சீ சால்ட் வந்து ஒரிஜினல் இது கடல் உப்பு. ஸ்பைசி பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ண பவுடர். வாங்கோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்கோ சாப்பிடுங்கோ. உங்களை வருகவென வரவேற்கிறோம். இது நம்ம நாட்டு சாப்பாடு. இந்தியன், ஸ்ரீலங்கன் சாப்பாடு, மலேசியன் சாப்பாடு, நம்ம நாட்டு வெஜிடேபிள்.
கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுறாங்களுக்கு, ஷேர் பண்ணுறாங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கோகனட் மில்க் மிக்ஸ் பண்ண போகிறேன். காட்டுங்க பாக்ஸை, கோகனட் மில்க் பாக்ஸை. ரெடிமேட் மில்க். வெண்டிக்காய் கொஞ்சம் நல்லா அவியணும். கொஞ்சம் அவிஞ்சு வரைக்கல. இந்த இருக்குது, இந்த இங்கே இருக்குது, இந்த டேபிளில். கொஞ்ச நேரம் அப்படியே கோதா பண்ணி மூடிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு தம்பில் அவிஞ்சிடுவார். அவிஞ்ச உடனே அது மேலே கொஞ்சம் கோதாவை விட்டு, பால் கோதாவை விட்டு இறக்கிட்டோம்னா அப்புறம் ஒரு சோத்தை வச்சு ஒரு பிடிச்சிட்டு குக்கிங் மாஸ்டரை பாருங்க. இன்னும் நமஸ்தே. எப்படி அந்த எப்படி போடுவாங்களா தூள் ஒரு மாதிரி அப்படி போடுங்க ஒருக்கா எடுத்து கையில். அப்படி போடுவேன்னா நீங்கள் வந்து அப்புறம் பாத்ரூமுக்கு ஓடுவீங்க நீங்கள். அது கொஞ்சம் கணக்காக எடுத்து இப்படி போடுங்க. இப்படி தூள் போடுறதுல உப்பு போடுறது. அதைத்தான் சொல்கிறேன், தூள் உப்பு தான், சால்ட்டு. இது கூட தான் இப்போ எல்லாருமே போக வேண்டி வரும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் வந்து உரப்பு இல்லாமல் வந்து உரப்பாக தான் வேணுங்க. அதை சிங்கப்பூர் மம்மி தான் வரம் வராங்க இல்லை சாப்பிட. சிங்கப்பூர் மம்மி இந்த கறியை பார்த்தோன்னு வருவாங்க. இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கிளம்புவாங்கன்னா நினைக்கிறோம். பார்ப்போம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ண. ஸ்டோப் பண்ணி வைக்கிறோம். நேச்சுரல் சமையல் பாமேன். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட். நேச்சுரல் குக்கி ஹெல்த் ஃப்ரூட். நோ கெமிக்கல், ஒன்லி ப்ரைஸ். இன்னும் கொஞ்சம் குறைச்சோன்னு தேங்காய் பால் அதில் விடுங்க. நல்லா பொங்கி கொதிச்சு கொண்டு வருது குழம்பு. நம்ம இதுக்கு பிறகு கொஞ்சம் கோகோனட் மில்கை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு பிறகு கொஞ்சம் சால்ட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஓகே. எவ்ரிதிங் குக்கிங் ஃபினிஷ். எவ்ரிதிங் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சால்ட்டையும் கோகோனட் மில்கையும் குக்கிங் ஃபினிஷ். மை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சாப்பிட வரீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாதீங்க, வந்து பாருங்கள். லைக்கு போடுங்க. பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் போட மாட்டேன்றீங்க. லைக் போடுங்க. எங்களால் முடிஞ்சதை ஸ்மால் குக்கிங் எடுத்து போடுறோம். நீங்கள் முடிஞ்சதை வந்து லைக் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் மில்க் ஊற்றிட்டு பால் கோதாவை விட்டாச்சு, தேங்காய் பாலை விட்டாச்சு. தேங்காய் பாலை விட்டோம்னா பன் பாக்ஸ் அப்படியே விட்டார். இந்த பாக்ஸை ஸ்மால் பாக்ஸு இது அப்படியே விட்டாங்க. விட்டு நச்சன் இருக்கும். டேஸ்ட்டா தூள் பறக்குது. கொஞ்சம் விடுங்க, அப்போ டேஸ்ட் பண்ணுவோம். இந்த பால் வந்து பால் வந்து கொதிக்க கூடாது. ஒரு அரை முக்கால் வேக்காட்டில் அப்படியே இறக்கிறோம். அந்த கறி டேஸ்ட் பண்ண போகிறேன். பால் வந்து கொதிச்சிருச்சுன்னா சால்ட்டு போடணும்.
கொஞ்சம் சால்ட்டு. இந்த சால்ட் வந்து இப்படி போடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவரோட கையை பாருங்க, போடுங்க. போடுப்படையில் நான் போட்டேன், வேலையை பாருங்க. கையை காட்டலையே நீங்கள் போட்டதை. வடிவா விளையும் இல்லை. போடுங்க பார்ப்போம். இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கறி உப்பாக்க முடியுமா? மிக்ஸ் பண்ணி தாங்க பார்ப்போம். இல்லை, குத்து மதிப்பெண்டு. குத்து மதிப்பெண்டு. இந்த குத்துக்கு மதிப்பு இருக்கா? குத்து மதிப்பெண்டு இருக்குல்ல. ஒரு புட்டி புட்டிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு குடிக்கல. இப்போ இதுக்கு அப்புறம் ஒரு சிக்கன் கறி ஒன்று மேக் பண்ணிட்டு ஒரு வல்லாரை சம்பல் ஒன்று போட்டுட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு பாருங்க, உப்பு சால்ட்டு போட போறேன்னா. என்ன இது குளத்துக்குள்ள போடுற மாதிரி போடுறேன். ஏய், நீங்க நிறைய போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இல்ல கணக்கா இருக்கு. இது ஒரு வெண்டிக்காய் வாசமண்டா அப்படி இருக்கு. இது ஒரு வெண்டிக்காய் கறி. இது அநீதியில் உள்ளவர்கள் நீதியில் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உப்பு போட்ட ஒரு வெண்டிக்காய் கறி. கருவேப்பிலை கிடைக்கல. கருவேப்பிலைக்கு போனோம், கருவேப்பிலை கிடைக்கல. இது எங்க வீட்டு தோட்டத்து நேச்சுரலாக நாங்க புடிங்கி சமைக்கிறோம். எங்க வீட்டு தோட்டத்து வெண்டிக்காய். அப்போ இந்த மரத்தை எடுத்து காட்டிடுவோம். காட்டிட்டு அது போட்டாச்சு வீடியோ ஆல்ரெடி. ஓகே ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், வெண்டிக்காய் குழம்பு ஃபினிஷ். வெண்டிக்காய் கறி வச்சு முடிஞ்சுது. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு அடுப்பு. நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இனி அடுத்த கறியை மேக் பண்ணிவிட்டு வெள்ளாரச்சம்பளம் சிக்கனும் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஓகே, மீதியை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் வீடியோ. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ தொடரும். டீஸ்பூன் வந்து நெத்திலி கருவாடு. ஆமாம், நெத்திலி கருவாடு. இது வந்து நாங்கள் பொரிச்சிருக்கிறோம். டீஸ்பூன் வந்து நெத்திலி கருவாடு. இது நாங்கள் சும்மா பொரிச்சிருக்கிறோம், நார்மலான ஒரு பொரியல். டீஸ்பூன் தவு. டீஸ்பூன் வெண்டிக்காய் கறி. டீஸ்பூன் வந்து வல்லாரை சம்பல். டீஸ்பூன் ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடுவோம். வந்து பாருங்க, சாப்பிட்றீங்க வந்து சாப்பிடுங்க. வாங்கோ, சாப்பிட வர அனைவருக்கும் சாப்பாடு தரலாம். வந்து சாப்பிடுங்கோ. வாங்கோ, வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி. ஓரஞ்சு ஜூஸ் அடிக்க போகிறோம் சாப்பாட்டுக்கு. தேவையான கூழா குடிக்கிறதுக்கு ஐஸ் மிக்ஸ் பண்ணி ஓரஞ்சு பழம். கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணுவீங்களா? சால்ட்டா சுகர்? சுகர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவீங்களா? நான் சொல்லிட்டு சால்ட் இதுக்குள்ள போட தான் பண்ணுங்க டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் சுகர் மாத்திரம். சுகர் மற்ற மில்க்கு. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், ஓரஞ்சு பழம், ஐஸு, சுகர், மில்க்கு, வாட்டர், லெமன். பழத்தில் உங்களுக்கு வந்து ஓரஞ்சு பழத்தில் நெத்தலி கருவாடு. திஸ் ஒன்
வல்லாரை சம்பல், வெண்டிக்காய் கறி குழம்பு. This one tabu. This one rice. Wait, what is it? Never thought my mom would be a Facebook mom. சாப்பிட போகிறோம் மை ஃப்ரெண்ட்ஸ். வெண்டிக்காய் கறி, வெள்ளாரை சம்பல், இட்டலி கருவாடு, This cake is good. தவு, ஓரஞ்சு ஜூஸ். வாங்க சாப்பிட எல்லாரும். சாப்பிட விருப்பமானாக்கள் வந்து சாப்பிடலாம். எல்லாரையும் வருக வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ தொடரும். This one அப்பளம், சிம்மோல் அப்பளம் குக் பண்ணியிருக்கிறோம்.